திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டைமில் வந்து போர்ன்ற ஒரு விஷயம் வந்து சரிப்பட்டு வராது, நம்ம வந்து இணக்கமாக பேசி முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமாம், அதாவது அவர் தான் சொன்னார், புத்த விகாரங்களை இடித்து விட்டு இங்கு இந்து கோவில்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த புத்தருடைய அகிம்சை கொள்கை அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து பீத்தண்ணியை குடிக்க வச்சப்ப கூட பொங்கி எழுந்தவர் இன்னைக்கு பொசுக்குன்னு அவங்க போயிட்டு எதுவுமே பேசாம தோழமை சுட்டு கூட கொடுக்காம தன்னை நம்பி வந்த அத்தனை லட்சக்கணக்கான மக்களை வந்து சும்மா விட்டுட்டு நிற்கிறார். அதனால அவர் இந்த மாதிரி பேசுறதுல ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது. அங்க அவருடைய கட்சிக்காரர் தானே சொன்னாரு, அங்க நடக்கிறது வந்து மக்கள் விடுதலை போராட்டம்னு சொன்ன ஒரே தலைவர் எங்கள் தலைவர் அப்படின்னு சொன்னார்ல. அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்வார் அவரு? ஏதாவது ஒன்று பேசுறது இஷ்டத்துக்கு. ஓவைசி இது மாதிரி சொல்லியிருக்காருங்க, மதம் பார்த்துதான், அது அவருடைய பார்வை. பார்வை என்ன இருக்குதுங்க? பார்வை அங்க நடந்தது என்ன, உண்மை என்ன, அதுதானே முக்கியம். பார்வையா முக்கியம்? உங்க பார்வையா அவ்வளோ நீண்ட பார்வையா? காஷ்மீர்ல என்ன நடந்ததுன்னு இங்கே இருந்து பார்க்குற அளவுக்கு நீண்ட பார்வையா? அங்க நடந்தது பக்கத்துல இருந்து பார்த்த மக்கள் சொல்றாங்க, ஓவைசி சொல்றாரு. அதை விட்டுட்டு அவருடைய பார்வை அது அப்படின்னு, அப்ப நீங்க சொல்றதுதான் உண்மை. உலகத்துல இருக்க அத்தனை பேரும் முட்டா பசங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு என்ன பேரு? விடுங்க, என்ன விட்டுருங்க, போர் வேணாம். அதுல வேற சொல்லியிருக்காரு, பாகிஸ்தானிடம் வந்து நம் வீரத்தை காட்டுவதா? வேற எங்க காமிக்கிறது? எப்படி உள்ளூர் மக்கள் கிட்டே காமிக்கிறதா? அடங்க மறு அத்துமீறு ஒவ்வொருத்தனும் 10 கேஸ் வாங்கு. அப்ப உள்ளூர்லயே நம்ம கேஸ் வாங்கிப்போம், வெளில போய் வாங்க. ஏங்க பாகிஸ்தான் இவங்களுக்கு இவ்வளவு பாசம் வருது? எனக்கு புரியல. இப்போ இலங்கையை வந்து அவங்கள வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தணும், சிங்கள பேரினவாதம், அவர்களை ஒடுக்க வேணும் அப்படிலாம் சொல்லி நிற்கிறாங்க. அங்க வந்து போர் கூடாதுன்னு ஏன் சொல்லலை? சமாதானமா போகணும், இணக்கமாக போக வேண்டும். ஏன் வந்து இலங்கை விஷயத்துல இந்த வார்த்தை வரமாட்டேங்குது அவருக்கு? இப்போ காசா விஷயத்துல அதான் சொல்வாரு, பாருங்க இது மாதிரி கொல்லப்படுகின்றார்கள் அப்படின்னு. பங்களாதேஷ்ல இந்துக்களை கொல்லும் போது என்ன பண்ணாரு அவரு? இது நாம புரிஞ்சுக்கணும். இவர் யாருக்காக கட்சி நடத்துறாரு அப்படின்னு. காஷ்மீருக்காக அவர் இதயம் துடிக்கின்றது. இங்க இருக்கிற வேங்கை வயல் மக்களுக்காக அவர் இதயம் துடிக்கவில்லை. அது மேல் பாதி கிராம மக்களுக்காக அவர் இதயம் துடிக்கவில்லை. அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் வழுதாவூர் மக்களுக்காக அவர் இதயம் துடிக்கவில்லை. இங்க சொந்த மாநிலத்துல கூட்டணி கட்சி, ஒன்றாக இருக்கின்ற கட்சி கொடிக்கம்பா நடுவதற்கே அனுமதி கிடைக்கிறது இல்லை, அதுக்காக அவர் இதயம் துடிக்கல. ஆனா காஷ்மீர் மக்களுக்கும் காசா மக்களுக்காக மட்டும்தான் அவர் இதயம் துடிக்கின்றது. இதுல இருந்தே புரிஞ்சுக்கணும் அவர் யாருக்காக இயங்கி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கணும். அப்போதான் புரியும். போர் வானாம் ஓணும் சொல்றதுக்கு இவர் யாருங்க? முதல்ல வேங்கை வயலுக்கு போராட்டம் வேணுமா வேணாமான்றதையே அவரால் சொந்தமா முடிவெடுக்க முடியல. இவர் வந்து போரை பத்தி பேசுறாரா? விட்டு தள்ளுங்க. அவரு பாவம், நீங்க எதுவும் கேட்க முடியல. அது ஒன்னே ஒன்று சொல்லிட்டா, இப்ப கொடுக்குற அந்த ஒத்த சீட்டு 2 சீட்டு எம்பி சீட்டு இருக்கு, நான் அந்த பிளாஸ்டிக் சீட்டு சொல்லலை, இது கொடுக்கல அப்படின்னா அப்ப அவருடைய பேச்சு வேற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், வேற என்ன பண்ணணும்? வெறும் அரசியல் தானே தவிர இதுல வேற எதுவுமே இல்லை விக்ரம். சார், ஒருவேளை அந்த மாதிரி போர் வந்துருச்சு அப்படின்னா பாகிஸ்தான் கையில வந்து எவ்வளவு நியூக்ளியர் வார் வச்சிருக்காங்க, இந்தியா சைடு எவ்வளவு வச்சிருக்காங்க? அவங்க அணு குண்டு வச்சுக்கிறாங்க, நம்ம என்ன கோலி குண்டு வச்சுக்கிறோமா? இல்லையா, விளக்கின மாதிரி இப்படிதான் சில பேர் பேசினுக்கிறாங்க. இங்க இருக்கிற சில அறிவுஜீவிகள்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்க நாய்களும், அதுக்கப்புறம் அந்த யூரோப்பியன் நேஷன்ஸ்ல இருக்க ஒரு சில பேர் போத் ஆர் நியூக்ளியர் நெய்பர்ஸ். ஏன்னா அறிவுகட்ட முண்டங்களா. அப்ப ரஷ்யா என்ன வச்சுக்கிறாங்க? அவங்க என்ன தீபாவளி துப்பாக்கியும் சிவகாசி ராக்கெட்டும் வச்சிருக்காங்களா? சொல்லப்போனா அமெரிக்காவுக்கு ஈக்குவலா வந்து அணுகுண்டுகள் வைத்திருக்கின்ற ஒரு நாடு ரஷ்யா. அதை விட முக்கியமா அந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ், அந்த பொசிடியான் அப்படின்ற தண்ணிக்குள்ள போகிற அந்த மிசைல், அது நியூக்ளியர் பவர்டு. அதை விட்டாங்கன்னா அது பாட்டுக்கு போயினே இருக்கும், எப்போ வேணா அதை வந்து அடிக்கலாம். அவ்வளவு பெரிய, அதுவும் அந்த சாட்டான் 2 அப்படின்னு ஒன்று புதுசாக ஒன்று வச்சிருக்காங்க. அப்படியே ஆடி போயிருக்காங்க வெஸ்டர்ன் வேர்ல்டு. அவன் அணுகுண்டு வச்சிருக்கான், ஆனாலும் உக்ரைனை தூண்டி விட்டுக்கின்னு நீங்க எவ்வளவு நாள் வேணுமோ நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்போம், கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன்லாம் கூவின்னு கிடக்கல. ஏன் அப்ப தெரியலையா அவங்களுக்கு அவங்க அணுகுண்டு வச்சிருக்காங்க அப்படின்னு? ஏன் பிரான்ஸ் கிட்ட அணுகுண்டு இல்லையா? யூகே கிட்ட அணுகுண்டு இல்லையா? நீங்களும் வச்சிருக்கீங்கல்ல, ரஷ்யாவும் வச்சிருக்கீங்கல்ல, அப்ப நீங்க 2 பேரும் நியூக்ளியர் நெய்பர் கிடையாதா? நெய்பர் இல்லை, ரைட். ஆனாலும் அவ்வளோ ஒன்றும் பெரிய டிஸ்டன்ஸ் ஒன்றும் கிடையாதுல்ல. நீங்கள் வச்சிருக்க மிசைல்ஸ்க்கு வந்து பக்கத்துலேயே அடிச்சிக்கலாம்ல. இப்போ உக்ரைனில் போய் சண்டை போடுறதா இருந்தால் அப்போ நெய்பர் மாதிரி தானே ஆறீங்க. அப்புறம் இங்கே மட்டும் வந்து நியூக்ளியர் நெய்பர் அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க. ஏன்னா அவங்களெல்லாம் வெள்ளக்கார பயில்வலா, நாமெல்லாம் வந்து அன்சிவிலைஸ்டா. விளக்கென்ன, உங்களை மாதிரி அட்ராசிட்டிஸ் பண்ணவன் இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது. நீங்கள்லாம் வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் இந்த உலகத்தில் தெரிஞ்சிட்டதப்போ இந்த உலகத்துக்கே தர்மத்தை சொல்லி கொடுத்தது இந்த பாரத நாடு. என்னடானா இவனுங்க வந்து அப்படின்னு பேசி நிற்கிறானுங்க.
அதே மாதிரி இந்த நியூக்ளியர் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். பாருங்க, நியூக்ளியர் வார் ஆகிடக்கூடாது, அதனால எல்லாரும் வந்து பேசுங்க. நீ ஏன்டா எல்லாரையும் வந்து பேசுன்ற? புட்டின் சொன்னார் அவங்களுடைய அந்த நியூக்ளியர் த்ரெஷோல்டு அப்படின்றத அவர் ரெடியூஸ் பண்ணார். அவர் என்ன சொன்னார், நார்மலாக அந்த அணுகுண்டு வச்சிருக்க நாடுகள்லாம் என்ன ஒன்று சொல்லுவாங்க, நோ ஃபர்ஸ்ட் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்னு சொல்லுவாங்க. நாங்கள் முதல்ல அடிக்க மாட்டோம், ஆனால் அவங்க அணுகுண்டு தாக்குதல் நடத்தினா நாங்கள் போடுவோம் அப்படின்னு. இது வந்து அமெரிக்கா ஏற்றுப்பாங்களான்னு தெரியாது, சீனா ஏற்றுப்பாங்களான்னு தெரியாது. நாம அந்த மாதிரி பண்ணினுக்கிறோம். அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க கிட்ட அணுகுண்டு இருந்தால் மட்டும்தான் அப்போ நாங்கள் யூஸ் பண்ணலாமா இல்லையா அப்படின்ற. அப்போது அந்த எதிர்த்து நாடு கிட்ட அணுகுண்டு இல்லை அப்படின்னும் போது அப்போ அணுகுண்டை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதும் ஒரு கருத்தாக இருக்கின்றது. அவர் புட்டின் என்ன சொல்லிட்டாரு, உன்கிட்ட அணுகுண்டு இல்லைன்னா பரவாயில்ல, உனக்கு சப்போர்ட் பண்றவன் அணுகுண்டு வச்சிருந்தானாலே நீயும் நியூக்ளியர் கண்ட்ரி தான், ஐ ரிசர்வ் த ரைட் டு யூஸ் அ நியூக்ளியர் பாம் அப்படின்ட்டாரு. ஆனா அவர் கூட பார்த்தீங்களா, நாங்க வந்து இந்த அணுகுண்டை போட போறோம், அதனால எல்லாம் வாங்க மத்தியஸ்தத்துக்கு அப்படின்னு கூப்பிடவே இல்லை. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, இது பாரு நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன்லாம் இருக்காது, ஒரு அவசியம்னு வந்து அவர் சொல்லிட்டாரு. அதாவது நீங்க இந்த உலக மேப்ல ரஷ்யா வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ரஷ்யா இல்லாத உலகமே வேணாண்டா எனக்கு, ஒட்டுமொத்தமா அழிச்சுட்டு போறேன்னாரு அப்படின்னாரு. ஆனா அவர் வந்து மத்தியஸ்தம் பண்ணுங்கன்னு மற்றவனை கூப்பிடல. இங்க இருக்கிற அந்த பிகிஸ்தான் நாய்ங்க 2 பேருக்கும் அணுகுண்டு இருக்குது, அணுகுண்டு யுத்தம், எல்லாரும் வந்து பேசுங்க. ஏன்டா எதுக்கு வந்து பேசணும்? யூரின் போயிட்டார் பேண்ட்ல, தமிழ்நாட்டில் சொல்ல, பாகிஸ்தான்ல அவங்க ஆர்மி சீஃப், நான் சொல்லலை, அங்க பார்லிமெண்ட்ல சொல்றாங்க. இந்த மாதிரி கூப்பிடுறாங்கன்னு இந்துஸ்தான் அப்படி சொல்றாங்கன்னு அப்படியே பேண்ட்ல விடவிட நடி ஒண்ணுக்கு போயிட்டாரு அவரு அப்படின்ட்டாரு. இவங்க பேசுறாங்க, ஃபேமிலியெல்லாம் கொண்டு போயிட்டு சேஃபாக வச்சு விட்டு மக்களை வச்சு விளையாடிட்டு இருக்கானுங்க நாய்ங்க. இந்த பாருங்க, இதெல்லாம் வந்து வெத்து வேட்டு, மெர்சல் காமிக்கிறது மட்டும்தான் எங்கள் வேலை. இந்த மெர்சல்லையே பயந்துருவோம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஏன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்களுடைய மெர்சலுக்கு தான் நம்ம பயந்துட்டு இருந்தோம், எதுவுமே செய்யாம ஐயோ அது ஒன்று. அடுத்தது ஓட்டு போயிடும், ஏன்னா பாகிஸ்தான் அடித்தா ஓட்டு போயிடும்னா அந்த ஓட்டு உனக்கு வேணுமா? இது தப்பான ஒரு அபிப்பிராயம் இல்லை, பாகிஸ்தான் அடித்தா எனக்கு ஓட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறதே தப்பு என்ன கேட்டால். ஏன் பாகிஸ்தான்காரன் அவனுக்கு ஓட்டு போடுறான், இல்லை அங்கே கொண்டு போயிட்டு ஒரு 40 தொகுதியில் அவங்க ஆளுங்க நிற்க வைக்க போறியா? இது ஒரு தப்பான அபிப்பிராயம் இருந்தது. இப்படித்தான் பண்ணி பண்ணி அவன் அப்படின்னா இவங்க பயந்து நின்றாங்க. எப்போ? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நம்ம அடித்தா நம்ம திருப்பி அடிப்போம் அப்படின்னது. இப்போ சில பேர் கூட கேட்குறாங்க, அப்படியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுவாரா, ஃபைட்டர் ஜெட் அனுப்புவாரா? ஒரே மாதிரி எல்லா படமும் பண்ணிட்டு இருந்தால் போர் அடிச்சிடும். அதுக்கு தான் உலக நாயகனை இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணணுங்கிறது. ஒரே மாதிரி ரோலில் பண்ண மாட்டார், ஒவ்வொன்றும் வித்தியாசமாக பண்ணுவார். எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? 10 ரோல் பண்ணார், அதுக்கப்புறம் அப்புவா பண்ணார், அந்த மாதிரி இது ஐங்குறுந்தாடிகள் பண்ணார், அந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணணும்ல.